ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஒரு சின்ன பசி வரும் இல்லையா? ஸோ அந்த பசிக்கு வந்து நம்ம யூசுவலாக வந்து ஏதாவது சாட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனா வந்து பஜ்ஜி, போண்டா, சமோசான்னு வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனா பானிபூரி, பேல்பூரின்னு எதாவது வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனா மிக்ஸ்சரு, காரா பூந்தி அப்படி எதாவது வாங்கி சாப்பிடுவோம்ல. ஸோ இது இல்லாமல் வந்து ஏதாவது நான்வெஜ்ஜில் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாப்புல, சிக்கன் பக்கோடா மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பசிக்குது. கொஞ்சம் பெரும் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஏதாவது சிக்கன் கிரில்லு, தந்தூரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன் அது மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு சொல்லு அப்படின்னு. அப்போ என் ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ண கடை தான் இந்த கடை. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லு, தந்தூரி, பார்பிக்யூ இது எல்லாமே கிடைக்கும். காடை அந்த மாதிரி, அப்புறம் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டமும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தான். ஸோ நாங்கள் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரில்லும் அண்ட் சிக்கன் தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹாஃப் சிக்கன் கிரில் அண்ட் ஹாஃப் தந்தூரி. அண்டு அது ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். எனக்கு கொஞ்சம் ஏர்லி ஈவினிங்காக போயிட்டோன்றதுனால நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் உங்கள் டெஸ்க்குக்கு வந்துடும், உங்கள் டேபிளுக்கு வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 10 to 15 மினிட்ஸில் வந்துடுச்சு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கு, காடை இதெல்லாமே வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போய் ஆர்டர் பண்ணோன்னா உடனே அதை வந்து குக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையிலோட சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் காஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த கடையோட பேர் வந்து சென்னை பிலால் தலப்பாக்கட்டி. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபுட்டு எல்லாமே வந்து பிடிச்சி இருந்தது. அண்டு இங்கே இருந்த அட்மாஸ்பியரும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப காலியாக இருந்ததுனால, கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கிறதுனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய டைம் கிடைத்தது. அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய டைம் கிடைச்சிது. ஸோ இந்த கடையில் போய்ட்டு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள்.